வணக்கம் திருச்சி மக்களை, இது உங்கள் சேனல் வீடு வீட்டு மனை சந்தை. இப்போ நம்ம பார்க்க போகிறது விஷன் ப்ராப்பர்ட்டிஸோட விஷன் பேரடைஸ், அதாவது துபாய் தீம் வீட்டு மனை வந்து நம்ம பாத்திமா நகரில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்திமா நகரில் இருக்கிற வழிவிடு முருகன் கோயில். இந்த கோவில்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 3 minutes ட்ராவல் டைமில் நம்மளோட விஷன் பேரடைஸ் சைட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வீடியோட அந்த வீட்டு மனையோட டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சைட்டுக்கு வந்தாச்சு. இந்த துபாய் தீம் பிளாட்ஸு அந்த வீட்டு மனை, அதாவது இதுதான் விஷன் பேரடைஸ். பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கு வந்து ஒரு 70% ஒர்க்கு வந்து இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்த சைட்டில். இப்போ திருச்சி பஞ்சப்பூர் மதுரை NHல் இந்த ப்ரைஸிங், அதாவது கம்மியான பட்ஜெட்டுக்கு எந்த ஒரு வீட்டு மனை பிரிவும் இப்படி நாங்கள் கொடுக்குற அம்யூனிட்டிஸ்க்கு யாருமே கொடுக்கல. அதை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வெளியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து நம்ம வீட்டு மனை பிரிவு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லிட்டு வரேன். இப்போ இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50 அடி அகலத்துக்கு உங்களுக்கு வித் இந்த லைட்டிங்கோட வரும். உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டிங் வரும், லெஃப்ட் சைடில் இது காம்பவுண்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி அதில் ஒரு லைட்டிங் வரும், ப்ளஸ் விஷன் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாப்பில் வந்து லைட்டிங்கோட உங்களுக்கு வரும். சரிங்களா, வாங்க அடுத்தது ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். சைட்டுக்குள்ளே நாங்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 30 feet ரோடு, அப்புறம் 23 feet ரோடு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 33 feet ரோடு. மொத்தத்தில் இந்த மாதிரி ஃபீட்டில் வந்து ரோட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸு உள்ள ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வாட்ஸுக்கு வந்து எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். டோட்டல் இந்த சைட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 152 பிளாட்ஸ் டோட்டல் 7.25 ஏக்கருக்கு இந்த வீட்டுமனை பிரிவு வந்து அமைஞ்சிருக்குது. சரிங்களா, தென் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து துபாய் பாம் ட்ரீஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் மரம், துபாய் பாம் ட்ரீஸில் அது ஒரு வெரைட்டியான ஒரு கேட்டகரி மரம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபினிக்ஸ் மரம், அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் ஒரு 4 types ஆஃப் துபாய் ட்ரீஸ் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து பிளான் பண்ணி எல்லாமே வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பார்க்குறீங்க. அண்ட் தென் இந்த ரோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்காது. இதில் வந்து ஒயிட் மார்க்கிங் பண்ணி நாங்கள் இதை வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கிறதுனால நாங்கள் இந்த ஒர்க்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணல. ஆல்மோஸ்ட் மழையினால வந்து ஒர்க் இன்னும் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, ஸோ நாங்கள் இந்த சைட்டை வந்து ஜூன் 2ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து லான்ச் பண்ணுற ஐடியாவில் இருக்கோம். சரிங்களா, இதுக்கு பிஃபோரே வந்து நீங்கள் வந்து இந்த வீட்டு மனையில் வந்து உங்கள் மனையை வாங்கணும் அப்படின்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 699 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் வந்து பத்திர செலவுலேருந்து எல்லாமே வந்து கவர்மெண்ட் சைடில் எல்லாமே வந்து ஹையாக வர்றதுனால ரேட் வைஸும் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா அப்படிங்கிறது இந்த வீட்டு மனைக்கு வந்து நாங்கள் வந்து ஏற்ற போகிறோம். அண்ட் தென் பத்திர செலவும் வந்து கவர்மெண்ட் சைடில் ஏற போகுது. ஸோ மக்களாகிய நீங்கள் இந்த வீட்டுமனை பிரிவை வந்து உடனே பார்த்து நீங்கள் வந்து உடனே உங்கள் மனையை வந்து புக் பண்ணீங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். சரிங்களா, இப்போதைக்கு திருச்சி மதுரை NHல் இப்படி ஒரு பட்ஜெட்டில் யாருமே இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் யாருமே எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து வீட்டுமனை பிரிவு வந்து யாருமே தொடங்கலை. நாங்கள் வந்து எல்லா விஷயங்களும் உள்ளே கொடுத்து உங்களுக்கு நம்ம பாத்திமா நகரில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிடுவோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையா, ஸோ நாங்கள் சம்திங் நாங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட், இந்த கான்செப்ட் தான் எங்களுக்கு வந்து இதில் வந்து பெரிய விஷயம். நாங்கள் ப்ரீலான்ச் பண்ணப்போ இந்த சைட்டில் டோட்டல் வந்து 77% ப்ளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த துபாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இந்த துபாயில் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே தெரியும் உங்களுக்கு, அது வந்து துபாய் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. துபாயில் இப்படி ஒரு மோனுமெண்ட் வந்து அப்படிங்கிறது இருக்குது, டூரிஸ்டம் பிளேஸு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கான்செப்டை வந்து நாங்கள் வந்து எங்களோட சைட்டில் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா, ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா துபாயில் நியூ துபாயும், இன்னொரு சைட்டில் அனதர் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு துபாயும் அப்படிங்கிறது தெரியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டை நாங்கள் எங்கள் பார்க் ஏரியா 6000 ஸ்கொயர் ஃபீட் பார்க் ஏரியாவில் வச்சுருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மேன்மேட் பாண்ட்னா ஒரு குளம் மாதிரி சின்னதாக ரெடி பண்ணி அதில் வந்து பாஞ்சுமேரா செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியலாக எல்லா விஷயமும் உள்ளே கொண்டு வரோம். அண்ட் தென் பார்க்கை சுற்றி உங்களுக்கு வந்து அதுலேயுமே உங்களுக்கு வந்து ட்ரீஸ் வரும், அழகான ஒரு பாம் ட்ரீஸ் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் அதில் வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சைட் அப்படிங்கிறது இந்த பஞ்சப்பூர் ஸ்டிச்சில் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா எனக்கு தெரியுது. இன்னும் கொஞ்ச நாளில் திருச்சியில் ஒரு துபாய் இருக்குது அப்படிங்கிறது வந்து பல இடத்துல பேசுவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐகானிக் லேஅவுட்டாக திருச்சிக்குள்ள மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். அப்போ வந்து நீங்கள் பார்த்து இங்கே வாங்கணும்னு நினச்சா கூட உங்களுக்கு வந்து பிளாட் இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் நாங்கள் ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து phase 2, இதில் வந்து phase 1 phase 2 வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். phase 1ல் 152 பிளாட் அப்படின்னா phase 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 65 பிளாட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. சரிங்களா, வாங்க ஒன் பை ஒன்னா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். எப்படிலாம் பாருங்க, லுக்கை பாருங்க, மரத்தெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு தெரியுது. நாங்கள் இந்த பார்க்கில் பார்த்தீங்க இந்த 6000 ஸ்கொயர் ஃபீட் பார்க் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
கசிபோ டைப்பில் வந்து நாங்கள் வந்து துபாய் டைப்பில் வந்து நாங்கள் வந்து பார்க் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ராஜெக்ட் ஏரியா இருக்குது. ப்ராஜெக்ட் ஆஃபீஸ், அதாவது செக்யூரிட்டிக்குனே தனியாகவே வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் வந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டிஸ்க்கு வந்து உள்ள ஏசி டிவி எல்லாமே கொடுத்து நாங்கள் வந்து இங்கே பர்மனெண்ட்டாக லைஃப் லாங் இருக்கிற மாதிரி இதெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட 10 lakhs மட்டுமே நாங்கள் வந்து செலவு பண்ணி இதில் வந்து மரம்லாம் வந்து வச்சு நாங்கள் வந்து அதுக்கான ட்ரிப் இரிகேஷன் ஒர்க்கு எல்லாமே வந்து பண்ணி இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ஆளை வந்து நாங்கள் வந்து இதில் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் தான் லெஃப்டில் இருக்கு, நீங்களே அதை பார்க்குறீங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் சில பேர்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெயின் வச்சு அது உள்ள இருந்துட்டு ப்ளாட்ஸ் எல்லாமே சேல் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் நாங்கள் இதில் பர்மனெண்ட்டாகவே நாங்கள் ஆஃபீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் குடிக்கக்கூடிய தரம் தான் எல்லாமே. நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, எப்படி என்ட்ரன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இதில் வச்சிருக்கக்கூடிய மரத்தெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு அழகா இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஸோ அந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். கசிபோ டைப்ல வந்து நாங்கள் வந்து பார்க் பண்ணக்கூடிய அந்த கூடார மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டும் சரி எல்லாமே வந்து மிக தரமான முறையில் தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆல்ரெடி 15 years ஓல்டு மரம் எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே இருக்குது. மாமரம், பலாமரம், கொய்யா மரம் எல்லாமே நாங்கள் ஒரு 15 to 10 years வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ண மரங்கள் எல்லாம் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது, எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிறது. அது எல்லாமே பிளாட்டில் இருக்குது. சில பேர் வந்து இதெல்லாம் விரும்புவாங்க, எப்படின்னா பிளாட் உள்ளே இருக்கிறத விரும்புவாங்க. சில பேர் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மரத்தை வந்து வெட்டி எடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க வேண்டியது. அண்ட் தென் வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80 to 90 feet வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு உதாரணம் எங்கள்கிட்ட எங்கள் கிணறு இருக்குது. 80 to 90 feet தான். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல தாராளமாக நல்ல ஸ்வீட்டான வாட்டர் தான் வரக்கூடியது. எல்லாமே போர் வாட்டர், எல்லாமே போருக்கான கனெக்ஷன் முதற்கொண்டு எங்களுக்கு வந்து இங்கே இருக்குது. 3 phase கனெக்ஷனில் ஓடிட்டு இருக்கு. அண்ட் தென் இபி ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3 phase இபி கனெக்ஷன் அப்படிங்கிறது பர்டிகுலராக இந்த சைட்டுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. சரிங்களா. நாங்கள் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து இந்த மழை டைம்ல கொஞ்சம் இருக்கிறதுனால இதெல்லாம் பொறுமையாக ஒன்னொன்னு பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் வந்து சைட் லான்ச்சிங் டேட்டும் வந்து தள்ளி போயிட்டு இருக்குது. இந்த சைட்டை வந்து நாங்கள் வந்து March 30க்கே வந்து நாங்கள் வந்து March 30க்கு 2024 நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஒர்க் எதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகாதனால 1 by 1 மழை இந்த மாதிரி வந்து இயற்கை பேரிடர் வந்து கொஞ்சம் தடுக்கிறதுனால எங்களால் வந்து அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஓரளவு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓரளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் June 2ஆம் தேதி நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். உங்களுக்கு 7 feet காம்பவுண்ட் வால் இதில் எல்லாமே துபாய் பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் நாங்கள் கொடுத்துட்றோம். சரிங்களா. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவிலே நாங்கள் காட்டுறோம். பாருங்க சைட்டோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. சைட்டு நல்ல பெரிய சைட்டுங்க. இன்னும் அவைலபிள் பிளாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 பிளாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி. எல்லாரும் பெரிய பெரிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் போட்டு இடத்த வந்து விற்பாங்க. இது எங்களோட எம்டிஏ வந்து உங்களுக்கு வந்து சைன் பண்ணி தருவாங்க. பத்திரம் பண்ணுறப்ப எங்களோட எந்த ஒரு பவர் ஏஜென்ட்டும் வரமாட்டாங்க. எங்களோட இந்த கம்பெனியோட ஓன் ப்ராப்பர்ட்டிக்கான எம்டி தான் வந்து சைன் போட்டு உங்களுக்கு வந்து பத்திரம் பண்ணி தருவாங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அண்ட் தென் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட எடுக்கிறீங்க அப்படிங்கிறது இந்த ப்ரைஸுக்கு, அதாவது 699 ரூபா ப்ரைஸ். ஒரு பிளாட்டே பார்த்தீங்க அப்படின்னா 8,38,800 வரும். வித் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன். வித்தின் 20 நாளில் நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பத்திரம் வந்து ஃப்ரீ பண்ணி தரோம். ஸோ அந்த வயசில் இன்னும் ஒரு June 2ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சதுரடிக்கு 50 ரூபா கூடுது. அப்படிங்கிறப்ப 60,000 அப்படிங்கிறது நீங்கள் பிளாட்டுக்கு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது தர மாதிரி இருக்கும். ஸோ மக்களாகி நீங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் June 2ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலியோட வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு உங்களோட வீட்டுமனை திருவிழா இந்த வீட்டுமனை திருவிழாவில் நீங்கள் வந்து உங்களோட பிளாட் மிச்சம் இருக்கிற இந்த 40-50 பிளாட்ஸில் வந்து உங்களோட கனவு மனையை சூஸ் பண்ணி கண்டிப்பாக அதை புக் பண்ணிங்க. நல்ல ஒரு இடத்துல ஒரு துபாய் சைட்டில் வந்து நீங்கள் வந்து இடம் வாங்கினீங்க அப்படிங்கிறது சொல்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா. நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு NHஐ டச் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 3 to 4 minutes ஆகும். எக்ஸாக்ட் நம்மளுக்கு பஞ்சப்பூர்லேருந்து நம்மளோட சைட் பார்த்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர் ஜஸ்ட் 16 minutes. ஏன்னா பைபாஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு பஞ்சப்பூர்லேருந்து பாத்திமா நகர் வந்து 10 கிலோமீட்டர், அதுலேருந்து சைட் வந்து உள்ள வந்து ஒரு 4 கிலோமீட்டர். ஓகே, இவ்வளோதான். இதை வந்து டிராவல் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15 minutes தான்.
ஸோ என்னங்க உள்ள இருக்கு கண்டிப்பா நான் நாளைக்கு பஞ்சப்பூரோட டெவலப்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இதை நீங்க பேச மாட்டீங்க. பஞ்சப்பூர் அப்படிங்கிறது ஏசியாவிலேயே பெரிய பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுனால அதோட லெவல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுச்சுவேஷனுக்கு சென்னை கீழம்பாக்கத்துல வந்து ஒரு சதுரடி 250 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த இடம் இன்னைக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட் வருதுன்னு தெரிஞ்சு 250 ரூபா வித்துட்டு இருந்த இடம் இன்னைக்கு வந்து 2500 3000 ரூபாய் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 மடங்கு வந்து அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி தான் நம்ம பஞ்சப்பூர் அப்படிங்கிறது வந்து பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 350 கோடி வந்து செலவாயிட்டு இருக்கு. லுலு மால்ஸ் வருது, பிகம் ஐடி பார்க், கிட்டத்தட்ட இந்தியாவில 25 காலேஜஸ் இருக்கு. அந்த 25 காலேஜஸ்ல நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுல 2 காலேஜ் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா திருச்சி ஃபாத்திமா நகர், இன்னொன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல. அதுல திருச்சி ஃபாத்திமா நகர்ல இருக்கக்கூடிய ட்ரிபிள் ஐடி காலேஜ். ட்ரிபிள் ஐடி இப்ப என்ன ஒண்ணும் கிடையாது, ஐடி சம்பந்தமான ஒரு காலேஜ் தான் அது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இதை பத்தின பேஸ் எல்லாமே ஜேஇ எக்ஸாம் எழுதி தான் வரும். ஸோ அந்த காலேஜ் நம்மளுக்கு வந்து நியர்பைலேயே ஒரு 3 minutes டிராவல் டைம்லயே நம்மளுக்கு அந்த காலேஜ் இருக்குது. ஸோ இது ஒரு ரேரான காலேஜ். ஸோ அப்படி உள்ள காலகட்டத்தில் நம்மளுக்கு இப்படி உள்ள ஒரு காலகட்டத்தில் ஐடி பார்க் வந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா செலவு பண்ண போறாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த காலேஜஸ் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தொழிற்சாலைகள் தான், உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஸோ அப்படி உள்ளவங்களுக்குலாம் வந்து வீடு, ஒரு வேலைக்கு போயிட்டு வரணும், பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஒரு 5000 பேர் வேலை பார்க்குறாங்க, 30,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் வீடு தேடுறணும் அப்படின்னு, வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நியர்பை பிளேசஸ்ல ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து கண்டிப்பா வீட்டு மனை பிரிவை தேடுவாங்க. அப்படி இருக்கிற டயத்துல நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட இடம் வந்து பெரிய லெவல்ல வந்து பூம் ஆகும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெரிய லெவல்ல வந்து ஒரு 8 லட்ச ரூபா பண்றீங்க அப்படின்னா பிற்காலத்துல அது 10 மடங்கு ஆகலாம், 20 மடங்கு ஆகலாம். கண்டிப்பா இடத்துல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இந்த சைட்டை பத்தின கன்வே பண்ணியிருக்கேன். இந்த சைட்டுக்கான ஃபுல் டீடைல்டு வீடியோ நாங்க இப்போ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதோட கம்ப்ளீட், அதாவது ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்க வந்து ஆஃப்டர் ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு போஸ்ட் பண்ணுவோம். அதையும் பாருங்க. நாங்க முன்ன இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, இனிமேலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன ஒன்னா சைட்டை ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணி பாக்குறது அப்படிங்கிறது இன்னும் ஸ்பெஷலா இருக்கும், ஒரு லக்ஸூரியா இருக்கும் சைட்டு. ஸோ இப்படி ஒரு சைட்டு திருச்சிலேயே கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து 100க்கு 100 உறுதியா நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களோட கனவு மனையை வந்து கண்டிப்பா வந்து இந்த சைட்ல வந்து புக் பண்ணி வாங்கிக்கிங்க. சரிங்களா? நன்றி.